Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சியா சீட்ஸ் ஓட பெனிஃபிட்ஸ் பத்தியும் டிசானோ சியா சீட்ஸை யூஸ் பண்ணி weight loss drink எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பத்தியும் தாங்க பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பொதுவா சியா சீட்ஸை சூப்பர் ஹெல்தி ஃபுட் அப்படினே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பூமியில் விளையக்கூடிய விதைகள்லயே ரொம்ப அதிகமான அளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த விதை வந்து இந்த சியா சீட்ஸ் தாங்க. பால்ல இருக்கிறத விட அதிகமான கால்சியம் சத்தும் ஆரஞ்சுல இருக்கிறத விட 7 மடங்கு விட்டமின் சி சத்தும் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய பற்களை நல்லா உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க இது உதவுது. சியா விதைகள் பற்களை உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாம இதுல உள்ள துத்தநாகம் நம்ம பற்கள்ல உள்ள கரைகள் எல்லாத்தையும் நீக்கி பற்களை நல்லா பளிச்சுன்னு வச்சிருக்கவும் உதவியா இருக்கு. அதோட வாய் துர்நாற்றத்தையும் இது சரி பண்ணுதுங்க. அடுத்ததா கீரையில இருக்கிறத விட 3 மடங்கு அதிகமான இரும்பு சத்தும் சால்மன் மீன்ல இருக்கிறத விட 8 மடங்கு அதிகமா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் இதுல இருக்குங்க. இதுல உள்ள ஒமேகா 3 ஒமேகா 6 கொழுப்பு அமிலமும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நம்மளுடைய உடம்புல உள்ள மெட்டபாலிசத்தை நல்லா பூஸ்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இதனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சியா விதைகளை 2 டீஸ்பூன் அளவுக்கு தினம் எடுத்துக்கும் போது அவங்களால சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ண முடியும். சியா விதைகள்ல கலோரி ரொம்ப கம்மியாகவும் ஊட்டச்சத்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சியா விதைகளை டெய்லி சாப்பிட்டுட்டு வரணுங்க. சியா விதைகள்ல உள்ள அதிகமான அளவு நார்ச்சத்து தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இதுல அதிகமான அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால இது எப்பவுமே நமக்கு வயிறு நிரம்பின மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கறதுனால நாம எடுத்துக்கக்கூடிய உணவோட அளவு குறைஞ்சு உடல் எடை குறைய ஆரம்பிக்குது. இப்போ வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி பண்றதுக்காக ஒரு 300 ml அளவுக்கு தண்ணியை நம்ம லைட்டா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சூடா இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் வெது வெதுப்பா இருந்தாலே போதும். இந்த ட்ரிங்கை காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல எடுத்துக்கோங்க. பொதுவா நம்ம டயட்ல இருக்கும்போது சரியா சாப்பிடாம கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இந்த சியா சீட்ஸ் நீங்க ரெகுலரா எடுத்துக்கும் போது அன்னைக்கு வேலை செய்யறதுக்கு தேவையான எனர்ஜி ஃபுல்லாவே இது கொடுத்துருங்க. இப்போ இதில் நான் ஒரு லெமன் புழிஞ்சு சேர்த்துக்கிறேங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சியா சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒருத்தர் ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சியா சீட்ஸை கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷமாவது தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா தாங்க நீங்கள் அதை எடுத்துக்கணும். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். தேன் வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. சியா விதைகளை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தினமும் எடுத்துக்கும் போதும் நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை நம்மளால ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும். இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் கெட்ட கொழுப்புகளை அழிச்சும் இதயத்தை ரொம்ப ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. இதனால மாரடைப்பு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சியா விதைகளை டெய்லி எடுத்துக்கலாம். சியா சீட்ஸை 15லேருந்து 20 நாள் எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஸ்கின்னும் முடியும் நல்ல ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நம்ம வெயிட் லாஸுக்காக மட்டும் இல்லைங்க, உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்த சியா விதைகளை டெய்லி எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சுஜா சமையல் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.